ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஃபார்மட் பெயிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்னா ஒரு செல்லில் இருக்கிற ஃபார்மட்டிங்கை அடுத்த செல்லுக்கு அப்படியே அப்ளை பண்ணுறது தான் ஃபார்மட் பெயிண்டர். ஃபார் எக்ஸாம்பிள், C3 செல்லில் எக்ஸல்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் ஃபில் கலர் எல்லோ கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் கலர் ரெட் கலர் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் ஃபேஸ், ஃபாண்ட் சைஸ், அலைன்மெண்ட், போல்டு, பார்டர் இது எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதே ஃபார்மட்டிங் வேறு ஏதாவது செல்லுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார்மட் பெயிண்டர் கொடுத்தாலே அந்த ஃபார்மட்டிங்கெல்லாம் உங்களுக்கு எந்த செல்லில் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஹோம் ரிப்பனில் கிளிப்போர்ட் டேபுக்குள்ளே ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த செல்லில் இருக்கிற ஃபார்மட்டிங் அடுத்த செல்லுக்கு காப்பி ஆகணுமோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் ரிப்பன் கிளிப்போர்ட் டேப்குள்ளே இருக்கிற ஃபார்மட் பெயிண்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்மட்டிங் எங்கே வேணுமோ அந்த செல்லை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஃபார்மட்டிங் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சீரியல் நம்பருக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், நேமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சேமஸ் இப்போ கீழே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் அப்ளை ஆகணும் அப்படின்னா நான் அடுத்த செல்லில் இருக்கிற எக்ஸல் அதில் வந்து ஃபில் கலர் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் ஃபேஸ், ஃபாண்ட் சைஸ், அலைன்மெண்ட் இதெல்லாமே மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இப்போ கீழே இருக்கிற செல்லுக்கு அப்ளை ஆகிறதுக்கு இந்த எக்ஸல்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபார்மட் பெயிண்டர் கொடுத்துட்டு இப்போ அந்த செல் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படியே அந்த ஃபார்மட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ண செல்லுக்கு அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்மட் பெயிண்டர். தென் ரிப்பீட்டேஷனாக ஃபார்மட் பெயிண்டர் அப்ளை ஆகணும் அப்படின்னா ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். பொதுவாக வந்து ஃபார்மட் பெயிண்டர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மட்டிங் வந்து ஒரு செல்லுக்கு தான் வந்து ஒன் டைம் பண்ண முடியும். ஸோ அடுத்த செல்லுக்கு பண்ணும்போது அகைன் நீங்கள் ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு வந்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து லேட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக ஃபார்மட் பெயிண்டரை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரிப்பீட்டேஷனாக உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டேஷனாக ஃபார்மட்டிங் அப்ளை ஆகிட்டே போகணும் அப்படின்னா அந்த ஃபார்மட் பெயிண்டர் ஆப்ஷனை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ரிப்பீட்டேஷன் ஆகும். ஓகேங்களா? சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் நீங்கள் ஃபார்மட் பெயிண்டருக்குள்ளே போயிட்டு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிப்பீட்டேஷனாக நீங்கள் வந்து ஃபார்மட்டிங்கை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்த ஃபார்மேட்டிங்கையும் நான் ரிப்பீட்டேஷனாக பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து எந்த ஃபார்மட்டிங் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்டர் மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த செல்லுக்கெல்லாம் ரிப்பீட்டேஷன் ஆகணுமோ அந்த செல்லுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஓகே, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.